ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யான் வண்டர்ஸ். கிரானிக் ஸ்கொயர் வெனஸ்டேல இன்னைக்கு நம்ம பார்க்குறது பேசிக் கிரானிக் எக்ஸகன். ஸோ இதில் நம்ம பேசிக் கிரானிக் ஸ்கொயர் மாதிரி தான், பட் இதில் 5 கார்னர்ஸ் இருக்கும். ஸோ கிரானிக் ஸ்கொயர் 4 கார்னர், எக்ஸகன் 6 கார்னர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேஜிக் சர்க்கிள் பண்ணிவிட்டு 3 செயின், 1 2 3. ஸோ 3 செயின் போட்டுட்டு 2 டபுள் crochet, okay, again 2 chain, 3 double crochet, 2 chain, 3 double crochet, 2 chain, 3 double crochet, 1 2 3 4th corner, 2 chain, 3 double crochet, 2 chain, again 3 double crochet போட்டுக்கோங்க. ஸோ 3 டபுள் crochet போட்டுட்டு 1 2 3 4 5 கார்னர்ஸ். இப்போ 6th கார்னர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டயக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ 1 2 3 4 5, ஓகே, 5 கார்னர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ 6th கார்னர் வரும்போது ஸோ நம்ம இந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம half double crochet போட்டுக்கோங்க இந்த 3rd செயினில். ஸோ போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் 2வது ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கேருந்தே இந்த கார்னர்ஸ்லேருந்தே. இல்லை நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஒரே கலர் த்ரெட்டில் பண்ணுறோன்னா நீங்கள் half double crochet போட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். இல்லை நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா நீங்கள் 2 செயின் போட்டுட்டு ஸோ 3 செயினுக்கு மேலே இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஒன்று போட்டு கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ செகண்ட் ரோ. ஸோ செகண்ட் ரோவில் கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 செயின், 2 double crochet. So 3 chain, 2 double crochet, okay, and the next corner 3 double crochet, 2 chain, 3 double crochet. ஸோ இப்போ எல்லா கார்னர்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா 3 double crochet, 2 chain, 3 double crochet போடணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கார்னர்லேயும் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் கார்னர் ஓகே, ஸோ 2 செயின் போட்டுட்டு
ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்க வி ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் போட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஹெக்ஸகன் ஷேப் வந்துருச்சு. ஸோ 1 more row. இதேமாதிரி உங்களுக்கு எத்தனை ரோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 3 rows மட்டும் நாங்கள் வந்து டயக்ராம் பண்ணியிருக்கோம், டயக்ராமில் போட்டிருக்கோம். ஸோ ஒன்லி நான் 3 rows மட்டும் போட்டு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் ரோ வந்து கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அகெயின் 3 செயின், 2 double crochet. ஓகே, அண்ட் வந்து இது வந்து சைட் கிளஸ்டருக்கான ஸ்பேஸ். ஸோ கார்னரில் மட்டும்தான் நம்ம வந்து 3 double crochet, 2 செயின், 3 double crochet போடுவோம். இல்லை சைட் கிளஸ்டரில் ஒன்லி நார்மல் வந்து 3 double crochet மட்டும் தான் போடுவோம். ஓகே, கார்னர். ஸோ நம்ம க்ரோஷே பண்ணும்போது பின்னாடி இருக்க எக்ஸஸ் த்ரெட்டையும் நம்ம ஹைட் பண்ணிகிட்டே வரலாம். கார்னர்லையும் 3 double crochet, 2 chain, okay, side cluster. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கார்னர் வந்துட்டோம், ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக 3 double crochet போட்டுட்டு 2 chain, இந்த 3rd செயினுக்கு மேலே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேசிக் கிராண்ட் ஹெக்ஸகன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்லாம் நீங்கள் ஹைட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு கிராண்ட் ஸ்கொயர் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.